ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்காட்லாண்டில் ஜேக்கோபைட் ட்ரெயினை பார்க்கணும்னு நினச்சி வந்தவங்க எல்லாருக்கும் கிளன்ஃபின் வியாடக் அந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் ஸ்காட்லாண்டில் அந்த ட்ரெயினை பார்க்க முடியும். அதுக்கான லொக்கேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கிங் கிடைக்கலன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் தான் எலயன் மொயின் அப்படின்ற வியூ பாயிண்ட் நான் போஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். அந்த லொக்கேஷன் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, காரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு லொக்கேஷனில் இருந்து நீங்கள் அழகான ஒரு லேக் வியூ பார்க்கலாம். இட்ஸ் லைக் லேபே தான், பட் இருந்தாலும் உங்களால் பார்க் பண்ணி பார்க்க முடியும். அரௌண்ட் 2-3 பஸ் பார்க் பண்ணுற அளவுக்கு பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இதுக்கு அடுத்த இருக்க லொக்கேஷனில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு சீனிக் ஐலாண்டோட இருக்க ட்ரெயின் ஸ்பாட், அதுக்கு அடுத்து தான் ஜேக்கோபைட் ட்ரெயின் பாஸ் ஆகும். ஈவன் அந்த லொக்கேஷனில் இருந்தும் நீங்கள் ஜேக்கோபைட் ட்ரெயினை பார்க்கலாம். அந்த பிரிட்ஜ் மேலே பார்க்க முடியாது, பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரெயினை பார்க்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ல ஃபுல் ஸ்ட்ரீம் ஓட போகிற ஒரு நல்ல வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட். இஃப் யூ வாண்ட் டு see both of them, யூஸ் த மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் தான் ஜேக்கோபைட் ட்ரெயினை நீங்கள் பார்க்க முடியும். ஈவினிங் டைமில் இல்லை 3 times தான் அந்த ட்ரெயின் போயிட்டு வரும். ஸோ பிளான் பண்ணிட்டு போங்க. ஈவினிங் டைமில் லாஸ்ட் ட்ரெயின் ரிட்டர்ன் வரது பார்த்தீங்கன்னா 6 o'clock தான் ஸ்டேஷனுக்கு வரும். இந்த பாயிண்ட்டில் எக்ஸாக்டாக 6 o'clock நீங்கள் அந்த ட்ரெயினை பார்க்கலாம். மேபி 1 or 2 minutes டிலேயில். ஸோ நீங்கள் பார்க் பண்ண வேண்டிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க் பண்ண வேண்டி இருக்கும். பார்க்கிங் பண்ண வேண்டிய லொக்கேஷனோட போஸ்ட் கோட் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பெய்ட் பார்க்கிங் தான். நீங்கள் பே பண்ணிவிட்டு அரௌண்ட் 1 mile நீங்கள் வாக்கிங்கில் போனீங்கன்னா இந்த ட்ரெயினில் இங்கே நின்று பார்க்கலாம். நீங்கள் 6 o'clock பார்க்கும்போது ட்ரெயின் இந்த சைடில் இருந்து இப்படி போகும். ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து பார்க்கும்போது உங்களால் போகிற ட்ரெயினை ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியும். வர ட்ரெயினை வந்து கொஞ்சம் தான் கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் கேமரா ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல போய் நின்று பார்க்கலாம். அதே போல் இங்கே போய் நின்று ஈவினிங்கில் கேப்சர் பண்ணுறீங்கன்னா ஃபுல் ட்ரெயின் இந்த பிரிட்ஜ் மேலே ட்ராவல் பண்ணி வரத்தையே ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள் ஏர்லியாகவே. நான் போகும்போது பார்க்கிங் ஈவினிங் டைமில் மோஸ்ட்லி இந்த பார்க்கிங்ஸ் வந்து ஃபுல்லாக ஆகிடும். ஸோ பார்க்கிங்ஸை வந்து முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கு முன்னாடியே போய் பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நான் போகும்போது இங்கே பார்க்கிங் எனக்கு ஃபுல்லாகிட்டு ஹாலிடேஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பார்க்கிங்கே இல்லாமல் அரௌண்ட் லைக் 10 minutes ட்ராவல் பண்ணி நான் போய் நின்ன இடம் தான் இந்த லேக் பக்கத்தில் இருக்க இந்த ஒரு பாயிண்டில் நான் நின்று இருந்தேன். நல்ல லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷனில் போய் நான் நின்று ரிட்டர்ன் வந்தேன். வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு நல்ல லொக்கேஷன் தான் இந்த ஸ்பாட். இங்கே நல்லா பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். பட் நடந்து போக முடியுமானா இட்ஸ் 5 miles அவே ஃப்ரம் த ஜேக்கோபைட் ட்ரெயின் ஸ்பாட். பட் நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம் அதே ட்ரெயினை, ஜேக்கோபைட் ட்ரெயினை இங்கேருந்து பார்க்க முடியும். முன்னாடியே அதுக்கு 6 o'clock அங்கே வரும்னா இங்கே பாசிங் ஆகிற டைம் இருக்கும். பட் இங்கே இருக்கிறத விட இங்கேருந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் போனீங்கன்னா அருமையான லொக்கேஷன்ஸ் இருக்குது. இந்த லொக்கேஷன் வியூ பாயிண்ட் தான். நீங்கள் இங்கே க்ளோஸ் பையில் பார்க் பண்ணலாம். இங்கே தான் ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் வரும். இந்த இடத்துலேருந்து பாஸ் ஆகும். நீங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளியர் வியூ இருக்கும். இந்த ட்ரெயினை பார்க்க முடியும். ஸோ இதில் இருக்க இமேஜஸ் வீடியோஸில் இந்த அளவுக்கு க்ளோஸில் பார்க்கலாம். பட் இங்கே ஸ்ட்ரீம்டு மூவிங்கில் தான் இருக்கும். அந்த பிரிட்ஜ் மேலே போகிற அந்த மூமெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். எங்கே இருந்து பார்க்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஸ்ட்ரீமை நீங்கள் ஜேக்கோபைட் ட்ரெயினை அந்த பிரிட்ஜ் மேலே பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்துட்டு ஹாக்வர்ட்ஸ் ட்ரெயினுக்கு கீழே இருக்க ஒரு சின்ன ரிவர் நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதுதான் ஹாக்வர்ட்ஸ் ட்ரெயின் போகிற அந்த பிரிட்ஜ், ஃபேமஸான ஹாரி பாட்டர் பிரிட்ஜ். இங்கே தான் எல்லா மக்களும் போயிட்டுருக்காங்க. இப்போ மணி 4:30 ஆகுது. இதோட எங்களால் ட்ரெயின் பார்க்க முடியாது. 6 மணிக்கு தான் ட்ரெயின் வரும். அதுவும் கன்ஃபர்மேஷன் இல்லை. 6 o'clock எல்லா க்ரௌடு ஃபுல்லான தான் இதில் ட்ரெயின் போகும். ஸோ ட்ரெயினை பார்க்குறோன்னா 6 o'clock வரையும் வெயிட் பண்ணணும். நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணுன்னு இருக்கோம். ஜஸ்ட் அதுக்கு கீழே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பணும். ஆல்ரெடி 5:30 ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடலாமா? இப்போ ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு உங்களுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் டிசிஷன். சரி, ஓகே. ரிவர் பெட்லேருந்து நம்ம வெளியே போகணும். இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும். அது மாதிரி என்னடா இங்கேருந்து ட்ரெயினை பார்த்துட்டு போகலாமா இல்லை கிளம்பலாமா? இந்த நேரத்தில் ஒன்றா ஃபுல்லாகலாம். போய் நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும். என்ன இருக்குன்னா இது ஏன்னா இப்போ நம்ம காருக்கு போகிறதுக்கு 6 மணி